நண்பர்களை இன்றைய டெக் நியூஸ்ல சாம்சங் கேலக்ஸி S10 லைட்டும் நோட் 10 லைட்டும் இந்த ரெண்டு மொபைலும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஷோமியோட மீ அவுட்டோர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மினி சைனாவில் லான்ச் ஆயிருச்சு. ஜஸ்ட் மொபைலோட ஷட்டர் கிரிப் 2 வந்து கிரவுட் ஃபண்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஜியோனியோட ஸ்டீல் 5 மொபைல் வெற்றிகரமாக சேனல் லான்ச் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோ நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணால் மட்டுமே அதோட விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். ஏன் பேர் செய்யாது நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் டீச்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் தரப்புல இருந்து ரெண்டு அட்டகாசமான மொபைலை வந்து CES 2020 டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி S10 லைட்டும் நோட் 10 லைட்டும் இந்த ரெண்டு மொபைலும் இந்தியாவில் வரப்போது. ஜனவரி 23 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஃபிளிப்கார்ட்ல அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபிளிப்கார்ட்ல நீங்க இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ண முடியும். செப்டம்பர் மாதம் 2019 ஷோமியோட மீ அவுட்டோர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மினியை வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அது வந்து முறையா சேலுக்கு வருது. இதுல வந்து 185 கிராம் கொண்ட அந்த டிவைஸ். இதுல வந்து ப்ளூடூத் 5.0, அதுக்கப்புறம் 2000 mAh பேட்டரி, வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இருக்கு. ஸோ இந்த மீ அவுட்டோர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மினி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து மியூசிக்கை ப்ளே பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க. சேலுக்கு வந்துருச்சு 199 சைனா கரன்சில. ஒரு அழகான போட்டோ எடுக்கணும்னா DSLR கேமரா தான் வேணுங்கிறது இல்ல, மொபைலே போதுமானது. மொபைல்ல அவ்வளவு வசதிகள் வந்துருச்சு. இருந்தாலும் மொபைல்ல போட்டோ எடுக்கும் போது கொஞ்சம் அப்படி ஷேக் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதுக்கு வந்து ஜஸ்ட் மொபைல் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷட்டர் கிரிப் 2 அப்படிங்கிற ஒரு ஹேண்டியான ஒரு டிவைஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது வந்து கிக் ஸ்டார்டர் கிரவுட் ஃபண்ட் மூலியமா வந்து நீங்க அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்காவும் நீங்க பயன்படுத்தலாம். ஒரு கிரிப்புக்காக உங்க போனை ஒரு கிரிப்புக்காக வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த ஜஸ்ட் மொபைலோட ஷட்டர் கிரிப் 2 ரொம்ப உபயோகமா இருக்கும். ஜியோனி நிறுவனம் வந்து 2017 ஸ்டீல் 3 அப்படிங்கிற ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜியோனி டைரக்டா ஸ்டீல் 5 அப்படிங்கிற பேர்ல மொபைலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் லீக் அவுட் ஆயிடுச்சு. பிரைஸ் எப்போ வருது அப்படிங்கிறது எந்த ஒரு அறிவிப்பு வெளியிடல. பட் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே இருக்கு, வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்கு, 5000 mAh பேட்டரி இருக்கு. ரேம் பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட் 3, 4, 6. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64, 128 ரெண்டு வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் 9.0 இருக்கு. இந்த மாதிரி சகல வசதிகள் கொண்ட ஜியோனி ஸ்டீல் 5 கூடிய வரலாம். அதுவும் 2020க்குள்ள லான்ச்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த வருஷம் ஆப்பிள் நிறுவனம் ஸ்மார்ட் பேட்டரி கேஸை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பேட்டரி கேஸை பொறுத்த வரைக்கும் செமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த போனுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபோனோட XS, ஐபோனோட XS Max, அப்புறம் ஐபோனோட XR இந்த 3 மொபைலுக்காக ஸ்மார்ட் பேட்டரி கேஸை வந்து லான்ச் பண்ணாங்க. என்ன விலையில $129 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்மார்ட் பேட்டரி கேஸில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதை பயன்படுத்துறீங்களோ அவங்க 2 இடங்களில் போயிட்டு அதை ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஆப்பிள் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ நண்பர்களே, நீங்கள் யாராவது அதில் ஏதாவது பயன்படுத்திருந்தீங்கன்னா டைரெக்டாக அவங்களுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லைன்னா ஆப்பிளோட ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் பேட்டரி கேஸை ஈஸியாக ஃப்ரீயாக மாற்றிக்க முடியும். இன்ஸ்டாகிராமோட ஒரு புதிய அறிவிப்பு. இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு புதிய அப்டேட் வரப்போகுது. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் கேமராக்கு பார்த்தீங்கன்னா அதில் பூமராங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தும் போது 3 புதிய ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸ்லோமோ, எக்கோ, டுவோ இந்த 3 ஃபீச்சரையும் பூமராங்களை பயன்படுத்தலாம் இனி வரக்கூடிய நாட்களில். இது எப்படி பெறுறது? அதாங்க OTA மூலியமாக நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு நினைக்கிறேன், சமீபத்தில் ஃபேஸ்புக் ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க. டிக்டாக் மாதிரி உள்ள ஆப்பை லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து லஸ்ஸோ. அமெரிக்காவில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த லஸ்ஸோ ஆப் அப்படியே கொண்டு வந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ண போறாங்களாம். மே 2020க்குள்ள இந்த ஆப் வந்து செயல்முறைக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆப்புக்குள்ள நீங்க வாட்ஸ்அப்பையும் பயன்படுத்தலாம். அதாவது வாட்ஸ்அப்லையும் இந்த லஸ்ஸோ வீடியோவை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாங்க டிக்டாக் அப்படியே தூக்கி சைடில் வைக்கிறதுக்காக ஃபேஸ்புக்கோட பிளான் லஸ்ஸோ உள்ள கொண்டு வராங்க. ஆகஸ்ட் மாதம் 2019 Huawei Y9 Prime 2019 மாடல் மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது EMUI 9.1 Android 9.0 வந்து ரன் ஆச்சு. இப்போ இந்த மொபைல் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்காக Android 10 கிடைக்க போது. அதுவும் அவங்க சொந்த சாஃப்ட்வேரோட EMUI 10 மூலியமா உங்களுக்கு கிடைக்க போது. இதுல நிறைய டார்க் மோட் இந்த மாதிரி ஃபீச்சரை நீங்க பெற முடியும். நவம்பர் மாதம் 2019 Realme X2 Pro இந்தியாவில் வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால சைனால லான்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கலர் OS 6.1ல Android 9.0 வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ அந்த Realme X2 Pro மொபைலுக்கு மறுபடியும் புதிய அப்டேட் கிடைக்க போது. Android 10 அப்டேட் கிடைக்க போது. அதுவும் அவங்க சொந்த OS ஆன கலர் OS 7 மூலியமா கிடைக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க இந்த அப்டேட்காக. கூடிய விரைவில் உங்க மொபைலில் ஃபர்ஸ்ட் இது சைனால, அதுக்கப்புறம் இந்தியாவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ வழியில் உங்களுக்கு பயனுள்ள அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி பற்றி உங்களுக்கு கருத்துல 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு கிளிக் பண்ணிருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.